ரூபாய் ரன்னவே. நிறைய பேர் சொல்லுங்க ரொம்ப ஈஸியான கேம் போகும். அப்படி சொன்னா மட்டும் எவன் தெரிஞ்சதுன்னு வச்சுக்காங்களேன். உண்மையாவே சொல்றாங்க. கையெடுத்து கும்பிடலாங்க. எப்படி அந்த கேம் எல்லாம் நீங்க விளையாடுறீங்க? 10 மணி நேரம் விளையாடுறா. இது வரைக்கும் ஒரு டைம் கூட வின் பண்ணல. இங்க பாருங்க கார்க்கி கிடைச்சிருக்கு. ஓகே. இது பொருளெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைச்சிருச்சு. கடைசி நேரத்துல எஸ்கேப் ஆகும்போது மட்டும் நான் மாட்டிக்கிறேன். யார் முஞ்சனோ தெரியல, யார் கண்டுபட்டுச்சோ தெரியல. நான் எடி பேடி வாங்குறேன் இந்த கேம்ல. நீங்க இந்த கேம் எத்தனை அட்டெம்ப்ட்ல முடிச்சீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 10 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு இந்த கேம் முடிக்க. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அழுக்கு துணி இருந்தது அந்த பக்கெட்ல. அதை எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டு நான் இப்போ வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பிரச்சனை வரும். இந்த வாஷிங் மிஷின் டர்ன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். இந்த சவுண்ட் கேட்டோனே கிச்சன்ல இருக்கிற நம்ம அம்மா ஓடோடி வாமான்னு சொல்லி இங்க வரதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பழையபடி மாத்திட்டு நம்ம வந்து ஒளிஞ்சுக்கணும். இப்படி மட்டும் நம்ம ஒளியல நம்ம அம்மா நம்மள ஒளிச்சிருவாங்க. ஆஹா ஏதோ கோளாறு பண்ணிட்டு போலயே. யாருமே இல்லம்மா. ஏமா போமா ஐயா போமா. கொஞ்ச நேரத்துல மரண பீதியே வர வச்சிடுறாங்க இவங்க. என்னங்க ஓகே இந்த காட்டை நம்ம மறுபடியும் பழையபடி மாத்திட்டு போயிடணும். அப்படி இல்லாட்டி நம்ம தகப்பன் இந்த இடத்துக்கு வரும்போது நம்மள பிடிச்சிருவான். அதனால மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தகப்பனுக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுவோம். கம்ப்யூட்டர் ஆன் பண்ணியாச்சு. இப்ப இந்த நாய் கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம். நாய் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் இருக்குங்க. ஓ காட். இப்ப நாய்க்கு வேற நம்ம சாப்பாடு போடுவோமா? நமக்கு சாப்பாடு போடுறது பெரிய விஷயமா இருக்கு நம்ம வீட்டுல. இதுல அந்த நாய்க்கு கறியை வேற திருப்பி போய் போடுவோமா? நம்ம வீட்டுல பார்த்தா வச்சுக்கோங்க நம்ம தோலை உரிச்சு நம்மள கறி ஏற்றிடுவாங்க. ஓகே இப்ப நான் பாஸ்வேர்ட் போட்டு அப்பாக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். என்ன மெசேஜ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா அப்பா எனக்கு சாக்லேட் வேணும் பிஸ்கட் வேணும் அப்படி எல்லாம் போடல. ஒரு பொண்ணு ஐடி மாதிரி ஹை டார்லிங் ஐபிபி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். ஓகே இப்ப நான் வந்து அப்பா இருந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல ஏதோ கிடைக்குது பார்ப்போம். ஹேமர் இருக்கு. ஓகே ஹேமர் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம பண்ற எஸ்கேப் வந்து ஹேமர் தேவையில்லை. ஸோ அதை வந்து நான் ஒதுக்கி வச்சுட்டேன். ஆனா இந்த இடத்துல வந்து அந்த கேபின் கீ இருக்கு பார்த்தீங்கன்னா அது கிடைச்சிருக்குங்க. ஓகே நம்ம அம்மாவும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து வெளியே இருக்க செடி தண்ணி ஊற்றுறதுக்காக போயிருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபேன்ல ஒரு நம்பர் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா நம்ம லேப்டாப்போட பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சிடலாம். 144. ஓகே நெக்ஸ்ட் வந்து சின்னி ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணாம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அம்மா பார்த்து மிதிச்சிருவாங்க. அதனால உசாரா மறுபடியும் போகும்போது ஆன் பண்ணிட்டு ஐயோ இது போஸ்ட் பண்ணல. ஓகே ஓடிறோம். ஓகே கறி தண்டி அந்த மாதிரி ஓகேங்களா இருக்காச்சு. அப்படியே நம்ம முதுகு ஓடி வேண்டியதுதான். கடவுளே என்ன காப்பாத்து எங்க அம்மா கிட்ட என்ன மட்டும் மாட்டி விட்டுறாத. அவ்வளவுதான். ஓகே நம்ம அம்மா வந்து இன்னும் அங்கதான் இருக்காங்க. ஓகே வெயிட் பண்ணுவோம். திடீர்னு என்ன இப்படி மிட்டது டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். ஓகே அம்மா வந்து பாத்தீங்கன்னா இப்ப புகையில வந்து நல்லா இருந்துட்டு ஜன்னல வந்து திறந்து விட்டாங்க. அப்பா வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு போயிருக்காரு. இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எதுக்கு இது வந்து கரும்பு டைம் யூஸ் பண்ணிட்டே. ஓகே இந்த ரூம்ல வந்துட்டு இந்த ரூம்ல என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம அலசி ஆராயணும். இந்த டாக்ல இருக்கா எதுவுமே இல்ல பாவிங்களா. ஓகே இந்த இடத்துல ஒரு ஃபிளாஷ் லைட் இருக்கு. இந்த ஃபிளாஷ் லைட் உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பேட்டரி கிடைக்கும். அது நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு மேல வந்து இடம் இல்ல. ஓகே இந்த கீபோர்ட் சென்டர்ல பாத்தீங்கன்னா கிரீன் இருக்கு. இந்த பேட்டர்னை பார்த்து வச்சுக்கணும். ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த ரூம்ல வேற எதுவும் இல்ல போலங்க. ஓகே இப்போ இங்க இருக்கிற லேப்டாப் வந்து சார்ஜ் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்கிற அந்த பாஸ்வேர்ட் நம்ம எடுப்போம். ஓகே அப்பாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாப்லோ கென்னடி. இதுல கென்னடியை போட்டுட்டு அந்த ஃபேன்ல இருந்த 3 நம்பரை போட்டோம்னா அதை வச்சு நம்மளோட அந்த பின் நம்பரை கண்டுபிடிச்சலாம். ஓகே 1220 இதுதான் பின் நம்பர். இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடவே கூடாது. ஓகே நம்ம நைனா பாத்தீங்கன்னா அப்படியே டிவி மாத்திட்டே இருக்காரு. அந்த கேப்ல நம்ம ரூம்குள்ள போயிட்டு ரூபிக்ஸ் கியூப் எடுத்து பார்ப்போம். நம்ம ரூம்ல தான் அந்த ரூபிக்ஸ் கியூப் இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை கலர் இதுதான். ஓகே சென்டர்ல வந்து கிரீன் கலர் இருக்கா, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இது அப்படியே ஞாபகம் வச்சுட்டு போட்டா ஓப்பன் ஆயிரும். ஓகே இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா அப்பா மெசேஜ் போட்டேன். இப்போ நான் நைஸா வெளியே போடுங்க எந்த பிரச்சனை அம்மா ஜன்னல் திறந்து வச்சிருப்பாங்க. இங்க எல்லாம் சத்தம் போட்டு நான் மாட்டிப்பேன். ஐயோ வெளியே போயிடுறாங்க. அப்ப நானா இருந்த இந்த இடத்துல என்ன திரும்ப பண்ணிருக்கேன், செவ்வால தாவு அப்படின்னு சொல்லி இந்த காம்பவுண்ட் வந்து அப்படியே வெளியே போயிருப்பேன். ஆனா இவன் இருக்கானே பிக்காலி போய் கொஞ்சம் கூட தம் பண்ண மாட்டாங்க. டக்குன்னு காருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இல்லாட்டி டேடி கிட்ட மாட்டிப்போம். ஆனா பாவீங்களா கட்டை இருக்குங்க, டோர் எஸ்கேப் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னடா கட்டையா கிடைச்சிட்டு இருக்கு கரணும் என்னத்த பண்ண. சரி ஓகே ஒருவேளை உங்களுக்கு ரூஃப் எஸ்கேப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா ரூஃப் எஸ்கேப் ஒரு கை பார்த்துறோம். டேடி நீ உள்ள போனாரான்னு தெரியலையே. சரி நான் போய் கிறிஸ்மஸ் மரத்துக்கு தண்ணி ஊத்துறேன். என்ன இது அநியாயமா இருக்கு. நான் தண்ணி குடிக்கலாம்னு கிச்சனுக்கு வந்தா கூட என்ன துரத்தி அடிக்கிறாங்க. இதே அந்த வெளியே இருக்கிற மரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணி ஊத்திட்டு வராங்க. எல்லாம் கால கொடுங்கடா. இத போய் எங்க சொல்றது நான். ஓகே இப்போ நான் க்ளீனர் தேடிட்டு இருக்கேன். கருவம் எங்க இருக்குன்னே தெரியல. கிச்சன்ல இருக்கு நான் நினைச்சிட்டு தேடிட்டு இருக்கேன். கிடைக்க மாட்டேங்குது. சரி நம்ம கிட்ட இருக்கிற கறியை வந்து நம்ம ஈட் பண்ணிடுவோம். இது ஈட் பண்ணிட்டு டக்குனு சவுண்ட் வரதுக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம்னு பாக்குறேன். கருவம் கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ எங்க தான் இருக்கு. இந்த சவுண்ட் வந்துரும் போல. 3 2 1 அவ்வளவு சவுண்ட் கேட்டுச்சு. ஓகே வெளிய அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டக்குனு நம்ம ரூமுக்குள்ள ஓடிடணும். வந்துட்டேன். ஓகே அம்மா வந்து இப்ப அந்த டோர் திறந்து உள்ள வராங்க. துன்புலது நீ நன்றோ சுகமுலது. கொஞ்சம் இருங்க. அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ சவுண்ட் கேக்குதே. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா
நம்ம வந்து டோர் ஓப்பன்ல தான் வச்சிருக்கோம். க்ளோஸ் பண்ணி நான் கண்டிப்பா மாட்டிருப்பேன். கிச்சன் க்ளோஸ்ல இருக்கா? என்னடா சொல்றீங்க? Flashback. உள்ள வராங்க. அட பையில ஆமாங்க க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கேங்க நானு. ஐயோ. உனக்கு யாரா பர்மிஷன் கொடுத்தது ரூமை விட்டு வெளியே வரதுக்கு? ஆத்தா என்ன இது? உன் பல்லுல விளக்கமா எடுத்துட்டு போடா. இங்க கொஞ்சம் கூட நான் பணியை பார்க்கவே கூடாது. எல்லாத்தையும் பிரிக்கிட்டல. பெத்து எடுக்க பாப்பா என்னையே கூட்டி போயிருக்க வச்சா. பெத்த காதலுக்கு விளக்கமாற என் கையில கொடுத்து சுத்தா. சட்டப்பி நெஞ்சிருந்தா இவ்வளவு ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மனசரங்கலையா? ரைட்டா. இப்போ நான் மறுபடியும் அந்த ஜன்னலை போய் திறக்கணுமா? ஐயோ ரொம்ப ரிஸ்க். ஏய் ஓபன்ல தான் இருக்கு. நல்ல வேளை. எங்கடா மறுபடியும் க்ளோஸ் பண்ணி நம்மள மறுபடியும் ஓபன் பண்ண வைப்பாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது ஆல்ரெடி ஓபன்ல இருக்கறதுனால எனக்கு எவ்வளவு வசதியா போயிடுச்சு. நேரா வெளிய போக வேண்டியதா. ஓகே வெளிய இருக்கிற நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கறி ஹீட் பண்ணி வச்சிட்டோம். எதுக்கு அந்த அப்பா அப்படி கட்டிட்டு இருக்கான்னு தெரியலங்க. ஒரு மேட்ச் பாக்குறான். அமைதியா பாக்குறானா? தலைவரே ஏன்டா இப்படி ஆடுறீங்க? ஏன்டா அப்படி அடிக்கிறீங்க? டேய் இப்படி அடிங்கடா. நான் வந்து என்ன சொல்லி கொடுக்கறேன் சொல்லி கத்திட்டே இருக்காங்க. ஓகே நாயை திசை போட்டு பாத்தீங்கன்னா சாப்பாடு போட்டோம். இப்போ நைஸா ஸ்க்ரூ டிரைவர் தூக்கிட்டு இங்க ஓடி போயிட்டு அவ்வளவுதான். அப்ப நேரா போறோம். கக்கூஸ்குள்ள இருக்கிற அந்த பல்ப் எடுக்கிறோம். ஸ்டோர் ரூம்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறோம். அதை எடுத்து அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா கக்கூஸ்குள்ள வந்தாச்சு. சொன்ன மாதிரி இருக்கிற பல்ப்லாம் இருக்கு. ஓபன் 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 ஓபன். ஓகே பல்ப் எடுத்துட்டீங்க. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? பல்ப் கிடைச்சிருச்சு. ஆனா எடுத்துட்டு வரது மாட்டோம் பாத்தீங்களா ஸ்டோர் ரூம். அதோட சாவி கிடைக்கல. அதை தேடி இப்ப நம்ம மறுபடியும் வந்து அப்பா அம்மா ரூமுக்குள்ள போறோம். அங்க போயிட்டு அந்த பூத்தொட்டிக்குள்ள வந்து இருக்குங்க. அதை எடுக்கணும். இப்பதான் எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன நடந்துருக்குன்னா இந்த பூத்தொட்டில இருந்து பூவை கீழே கீழே வச்சிருவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாவி கீழே வச்சு எடுத்துருவேன். ஆனா மறுபடியும் அந்த பூத்தொட்டில இருக்க அந்த பூவை பூத்தொட்டிக்குள்ளே வைக்கணும்ல, அங்கதான் நான் சொதப்பிடுறேன். அதுக்காக தான் நான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect. Flashback. நான் எப்படி சொதப்பணும் தெரியுமா? இங்க பாருங்க. இது பொறுமையா திருப்பணும். வேகமா திருப்பினா சாவி சேர்த்து வரும். சத்தம் தப்பக்குன்னு கேட்கும். ஃபர்ஸ்ட் பூவை மட்டும் கீழே தள்ளிட்டு பூவை எடுத்து கையில வச்சுக்கணும். ஓகே பூவை தள்ளிட்டு ஐயோ சாவி சேர்ந்து விழுந்துருச்சு. இப்போ வந்து டக்குன்னு எடுத்து வைக்கணும். சாவி எடுத்தாச்சு பூ எடுத்தாச்சு. டக்குன்னு எடுத்து வைக்கணும். பூ எப்படி வைக்கிறது? பூ வைக்க முடியல. ஐயோ பூ உள்ள போ. ஐயோ சடி பிடிச்ச பூ உள்ள போ. உள்ள போ. இப்போ அந்த பூவை வச்சு மாலை போட போறேன். நைனா செடி தண்ணி ஊத்துங்க நைனா. ஆடிய ஆட்டம் என்ன? இப்படி தாங்க பல முறை மாட்டி தோப்புக்காரனை போட வச்சிடுறாங்க. இவன் ஒழுங்கா கவுண்ட் கூட பண்ண மாட்டாங்க. இந்த வாட்டி கரெக்டா பண்ணி ஆகணும்னு சொல்லி சாவி கீழே தள்ளிட்டு ஆல்ரெடி பூ கையில வச்சிருக்கேன். பக்காவா வச்சிருந்தா இந்த வாட்டி யாரும் தடுக்க முடியாதுடா. ஓகே இப்ப நேரா போயிட்டு நம்ம வாட்டர்ல ஒளிச்சு கட்டிட்டான். எல்லாம் வந்துட்டு அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த இடம் வந்து அவ்வளவு பர்ஃபெக்ட்டா இருக்கும். எவனாலும் வந்து இது மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்குன்னு சொல்லி நோட்ட சொல்ல முடியாது. அவ்வளவு பக்காவா வச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு பொருள் மிஸ் ஆகாது. ஐயோ அப்ப எது கோளாரா இருக்கா? வெளியே மாட்டிக்கிட்டோம் போலயே. எல்லாம் கரெக்டா இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தீங்க. பயமா இருக்குல்லடா. ஓகே பக்கத்துல தான் லாக்கர் இருக்கு. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்து கலர் கோடெல்லாம் வச்சு பண்ணிடுவோம். எல்லாத்தையும் கரெக்டா மெசேஜ் பண்றாங்க. நாசமா போனவன். ஏன்டா உங்களுக்கு எல்லாம் வேற நேர கிளம்பே இல்லையா? இந்த பக்கம் ஒரு ட்ரெஸ் இருக்கு அப்படி உள்ள வந்துட வேண்டியதா? அது பசங்க கண்ட நேரத்துல மெசேஜ் பண்ணி நம்ம கோத்து விட்டு போனாங்க. ஓகே அம்மா வெளியே இருக்காங்கன்னு பார்த்தோம். ஓகே வெளியே இல்ல. அதை தேடி வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பல்ப் வந்து மாட்டியாச்சு. லைட்டை போய் ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணியாச்சு. டோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்க என்ன இருக்கு? ஆணி இருக்கு. இந்த பக்கம் எதுவுமே இல்லையே. அட நாசமா போன எடுபட்ட பசங்களா. வச்சுக்கணும். இது மட்டும் மறந்துடவே கூடாது. 1220 இத மறந்துட்டீங்க. ஓகே நம்ம அப்படியே வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஃபிளாஷ் லைட் இருக்குல, ஃபிளாஷ் லைட்ல இருக்க பேட்டரி கழட்டிக்கலாம். இப்போ மட்டும் என்ன மெசேஜ் பண்ணா வெச்சுக்கோங்க. நான் மாட்டிப்பேன். மாட்டக்கூடாது. ஓகே ஒரு பேட்டரி ரெண்டு பேட்டரி மூணு பேட்டரி நமக்கு கிடைச்சாச்சு. மூணு பேட்டரி எடுத்து போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ரேடியோ இருக்கு பாத்தீங்களா? அதுக்குள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவோம். கத்தாதடா. எங்க இவங்க கத்துறதுல பயமா இருக்கு. எங்க என்னத்த பாத்துட்டோம்னு பயமா இருக்கு. ஓகே இப்போ நம்ம ஸ்டோர் ரூம்க்குள்ள போயிட்டு இந்த பேட்டரியில வந்து ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே 1 2 3 இப்ப மட்டும் தெரியாம இத ஆன் பண்ணா வச்சுக்கோங்க. இங்கேயே கதை முடிஞ்சது. அதனால என்ன பண்ணுவோம்? இது பத்திரமா வச்சுட்டு வேற ஏதாவது கிடைக்குதுன்னு பாப்போம். எனக்கு இந்த கிளீனர் மட்டும் கொடுங்கடா. இது க்ளீன் பண்ணிட்டு நான் நம்பரை போட்டுருவேன். தூக்க மாத்திரை வேற வேணும்ல. ஐயோ 2 3 பொருள் தேவைப்படுது. அதெல்லாம் இருந்தா நம்ம எஸ்கேப் பண்ண முடியும். ஓகே நம்ம ரூம்ல வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா வந்து சரி நான் செடி தண்ணி ஊத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து மறுபடியும் படிக்க வேண்டியதுதான். ஆரம் செய்ய இருந்து 6 சினம் ஈல் கரவேல் ஈ விளக்கேல் ஊக்கமது கைவிடியல்
அட பாவிங்களா ஆத்திச்சூடி எல்லாம் படிக்க வச்சிட்டீங்களா கிச்சன்ல ஒரு பாதி வந்து நம்ம செக் பண்ணவே இல்லைங்க இந்த பக்கம் ஓபன் பண்ணி பார்ப்போம் இங்க ஏதோ இருக்கான்னு சொல்லி எதுவுமே இல்லையே நம்ம ஏதாவது படிக்கிறான்னு பார்ப்போம் அதோ இருக்கு ஓகே கிளீனர் கிடைச்சிருச்சு இது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம அந்த கண்ட்ரோல் பேனல்ல வந்து க்ளீன் பண்ணிடலாம் அதை எடுத்துட்டோம்னா நம்ம எஸ்கேப் வந்து பக்காவா பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சு லாக்கர் குள்ள தான் இருக்கணும் ரூபிஸ் தெளிவா பார்த்துக்கிட்டேன் இது அப்படியே போயிட்டு அந்த லாக்கர்ல போட்டோம்னா ஓபன் ஆயிரும் உள்ள இருக்கிற மாத்திரை எடுத்துட்டு வந்து அப்பாவுக்கு வச்சு தூங்க வச்சிடலாம் இந்த மாதிரி வேலையை மட்டும் யாரும் பண்ணிடாதீங்கடா உண்மையா சொல்றேன் ரியல் லைஃப்ல இந்த மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க அவ்வளவுதான் ஜெயிலுக்கு போயிருவீங்க பாத்துக்கோங்க ஓகே மறுபடியும் படிக்கிற மாதிரி நடிப்போம் என்னிடத்து ஏறுவது இகழ்ச்சி அப்பா ஒரு மெசேஜ் போட வேண்டியதான் ஹாய் டார்லிங் உள்ள போயிட்டு வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம போய் லாக்கர் ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற மருந்து எடுத்துருவோம் ஐயா மிட்டு ஒப்புரவு ஒழுங்கு ஓதுவது ஒழுங்கியல் செம்ம டைமிங் அப்பா வந்து பாத்ரூம் போயிருக்காரு இந்த டைம்ல நம்ம நேரா போயிட்டு லாக்கர் ஓபன் பண்ணிச்சு வந்தாச்சு நெக்ஸ்ட் வந்து yellow ஓகே green இங்கேயும் yellow இது ஆல்ரெடி yellow பக்கத்துல கரெக்ட்டா இருக்கு அதுக்கு மேல வந்து white அதுக்கு மேல blue இங்க வந்து white அவ்வளவுதான் கரெக்ட்டா ஓபன் பண்ணிட்டு தூக்க மாத்திரை கிடைச்சிருச்சு ஓகே அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உச்சா போயிட்டு வந்துட்டாரு இப்ப நேரா போய் கலந்தோம் வச்சுக்காங்க அப்படியே கையும் களவா மாட்டிப்போம் நாம என்ன பண்ண போறோம்னா நேரா உள்ள போயிட்டு அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் போட போறோம் அது கூட கொஞ்சம் நடிப்போம் அவ்வியும் பேசு அதுக்குள்ள ஆத்திச்சூடி விழுந்துருச்சு ஓகே கண்ட்ரோல் பேனல்ல வந்து நம்ம நம்பரை போட்டு வச்சிருவோம் ஃபர்ஸ்ட் 1220 ஓகே இத அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருவோம் அம்மாவை அடைச்சதுக்கு அப்புறம் அப்பாவை தூங்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம கேட் ஓபன் பண்ணி எஸ்கேப் பண்ணலாம் இப்போ அப்பாவுக்கு வந்து ஹாய் செல்லம் என்ன பண்றீங்க செல்லம் அப்படி சொல்லி ஒரு மெசேஜ் போட்டாச்சு இப்போ அப்பா போயிட்டு போன் எடுத்து ரிப்ளை பண்ற அந்த கேப்ல அப்பா வந்து அந்த குடிக்கிறதுக்காக வச்சிருக்க அந்த காஃபில வந்து தூக்க மாத்திரை கலக்க போறோம் நான் மறுபடியும் சொல்றேன் ரியல் லைஃப்ல இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க சரி ஓகே இப்போ வந்து நம்ம நேரா போயிட்டு அப்படியே டேப்லெட் கலந்துட வேண்டியதான் ஓகே கலந்தாச்சு இப்போ நேரா நம்ம வந்து ஸ்டோர் ரூமுக்குள்ள போயிடலாம் ஸ்டோர் ரூமுக்கு எதுக்கு போறோம்னா அப்பா வந்து இங்க கொரட்டை விட ஆரம்பிச்ச உடனே ஸ்டோர் ரூம்ல நம்ம பாட்டை போட ஆரம்பிக்கிறோம் பாட்டை போட்ட உடனே அம்மா வந்து ஸ்டோர் ரூமுக்குள்ள ஓடி வருவாங்க ஸ்டோர் ரூமுக்குள்ள வந்த உடனே நம்ம அங்கேயே போட்டு அடைச்சிட்டு வெளியே ஓடிடுவோம் இதுதான் என்னோட பிளான் இது அப்படியே கலக்கச்சிட்டு நடந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்ல நான் ஏன் இப்படி சொல்றேன்னா ஆல்ரெடி இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு கடைசி போய் மாட்டிட்டேன் அது எப்படி நீங்களே பாருங்க Flashback. இந்த மாதிரி தான் கடைசி நேரத்துல நிறைய வாட்டி சொதப்பி இருக்கேன் ஓகே இது க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இப்ப நம்பரை போட்டு கேட் ஓபன் பண்ணிட்டேன்னா இப்ப நான் என்ன நினைச்சிட்டேன் தெரியுமா இந்த டோர் ஓபன் ஆகும் நினைச்சேன் பார்த்தா ஓபன் ஆகல அட கர்மமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சன் வெளியே ஓடி சரி அவ்வளவுதான் வெளியே வந்துட்டோம் இதுக்கப்புறம் பாட்டு தான் வெடிக்கணும் சாமி விட்டு போகிறேன் இந்த நட்புக்கு வணக்கம் இப்படிதாங்க நடந்துச்சு அதுக்கப்புறம் குப்பர் படுக்க வச்சு படக்ஸ் பழுக்கிற அளவுக்கு பெல்ட்டாலேயே வெளுத்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் தான் பரவாயில்லடா இந்த மாதிரி பல முறை மாட்டிக்கிட்டு இருந்தா இந்த வாட்டியாச்சும் வேற ஏதாச்சும் யோசிச்சு வித்தியாசமா பண்ணி எப்படி தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆத்தாடி அம்மா வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கு தண்ணி ஊத்த போறாங்களா இந்த சுவிட்ச் ஆன்ல இருக்கிறத பார்த்தாங்க இது யார் ஆன் பண்ணது அப்படின்னு சொல்லி நம்ம தேடி வெளுக்க ஆரம்பிச்சாங்க அதனால ஒரு ஆஃப் பண்ணிட்டேன் வெயிட் பண்ணணும் அப்போ வந்து கொட்டாய் விட்டாரு இதுக்கப்புறம் தூங்கிட்டு கொரட்டை விட ஆரம்பிச்சிருவாரு இந்த பக்கம் அம்மா வெளியே இருக்காங்க அம்மா வர்றதுக்குள்ள நம்ம இந்த சவுண்ட போட்டு அவங்க உள்ள வர வைக்கணும் அப்பா எந்திரிக்கிறதுக்குள்ள அம்மாவை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கணும் இது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி ஆகணுமே சரி ஓகே இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் இதை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அம்மா பார்த்தா தெரியுமா ஓகே தெரியாது ஒரு பதட்டமா இருக்கீங்க சொதப்பிட்டா என்ன பண்றதுன்னு நான் பண்ணிட்டேன் ஓகே ஓடிரு ஓகே இப்போ வந்து பதிஞ்சாச்சு ஓகே வெற்றிகரமா வந்து நான் கக்கஸ்குள்ள ஒளிஞ்சிட்டேன் இப்போ அம்மா போயிட்டு அந்த ரூமுக்குள்ள கத்துற வரைக்கும் வெயிட் பண்ணணும் கத்துன உடனே டக்குனு டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க இப்பதான் எனக்கு பதட்டமாவே இருக்கு நீங்க பேசிக்கிட்டே இருங்கம்மா நான் வந்து போயிட்டு வரேன் டக்குனு ஓபன் பண்றோம் ஐயோ இந்த போட்டோ இல்லையா ஓபன் ஓகே ஓடுறா அப்பா எந்திரிக்கிறதுக்குள்ள டக்குனு ஓடிடணுங்க அப்பா எந்திரிச்சு வந்து அம்மாவோட ரூம் திறக்கிறதுக்குள்ள நம்ம கேட் விட்டு வெளியே ஓடு நைனா கொஞ்சம் பொறுமையா ஓடுங்க நைனா சொல்ல கேளுங்க வெளியே ஓடிடுறேன் ஐயோ இல்ல யாருக்கு ஐயோ அத்தா இல்ல இவ்வளவு வேகமா வரீங்க சொன்னா கேளுங்க இதுக்கப்புறம் என்ன பிடிக்க முடியாது அவ்வளவுதான் போயிட்டு வரேன் டாடி போயிட்டு வரேன் மம்மி எப்படியோ ஒரு வழியா இந்த வாட்டி முடிச்சிட்டேன் இந்த வாட்டி என்ன பண்ணா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடி போறேன் அதனால தப்பிச்சேன் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்